தண்ணீர் வந்து சேர்வதற்குள் அவன் ஆவியை விட்டு விட்டான். நீங்க பாக்கணும்னா ரொம்ப கடுமையான ஒரு கோடை நேரத்தில் கிணறுகள்லாம் வற்றி போயிருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கிணறு எவ்வளவு ஆழம், கிணறு எவ்வளவு ஆழம் என்று அளந்து சொல்லக்கூடியவன், தகவல் சொல்லக்கூடியவன் எவன் கவிஞன்னா, கிணறு இத்தனை அடி ஆழம் இருக்கிறது என்று சொல்வது கவிதை இல்லை. மாறாக என்ன சொல்லுவான்னா, ஒருவன் கிணத்தில் விழுந்து விட்டான் என்றால் விழுந்து விட்டான் என்று சொல்லாதில் விழுந்து கொண்டிருக்கிறான் போயிச்ச இல்லையா? அப்ப என்னன்னா விழுந்து கொண்டிருக்கிறான் இன்னும் போயிச்ச. நீ இவ்வளவு அடி ஆழம் அளந்து சொல்வதை விட இது அவனை உணர்த்தும். இப்ப நான் இந்த இடத்துல நிறுத்துறேன். நீர் ஆவியாக போய்விட்டது, கிணத்துலயும் தண்ணி இல்லை இல்லையா? அப்ப அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவரை பார்க்கிற பொழுது ஆவியாகி விட்டு போன கிணறுக்காக வைக்கப்பட்ட மலர் வளையங்களை போல வட்ட வட்டமாய் கிணறுகள் இருக்கின்றன. வட்ட வட்டமாய் கிணறுகள் இருக்கின்றன. யோசித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது அப்ப எங்கும் கொட்டி கிடக்கிறது கவிதை இல்லையா? Sermons in stones. ஷேக்ஸ்பியர் சொல்றார், இயேசு மட்டும்தான் மலையின் மீது ஏறி மலைப்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்கிற தேவையில்லை. Sermons in stones. மலை உன்னோடு பேசுகிறது, அது அருவியாக உன்னிடத்திலே பேசுகிறது, அது அருவியாக மலை, மழை, அந்த அருவி எல்லாம் பேசுகிறது. ஆனா எத்தனை பேருக்கு கேட்கிற காது இருக்கிறது? எத்தனை பேருக்கு கேட்கிற காது இருக்கிறது? பூ பூக்கும் ஓசை கேட்கத்தான் எழுதுறாரா இல்லையா? இப்படிலாம் யோசிக்க முடியுங்கிறது ஒரு கவிஞருக்கு தான் சாத்தியப்படும். அப்ப மார்பிலே கீறினா, போர்க்களத்திலே முதுகிலே புண்படாமல், நோய்வாய்ப்பட்டு சாகாமல், இந்த நாட்டில் மார்பிலே கீறி மண்ணில் புதைப்பதுதான் நமது தமிழ்ச்சாதி என்று நாம் பார்க்கிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வழுவி நழுவி கீழே விழுந்து விட்டோம் என்பதை அதுக்குன்னு ஒரு படம் எடுத்த மாதிரி சிவகங்கை சீமையில் அவர் எடுத்து, சிறைப்பட்டிருக்கிற நாட்டு விடுதலைக்காக கண்ணதாசன் வந்து ஒரு சின்ன கனல் துண்டு அந்த வசனத்துல ஒரு மிகப்பெரிய புறநானூற்று பாடல எவ்வளவு மாற்றி தருகிறார், எத்தனை பேருக்கு ஏற்றி தருகிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு வசனகர்த்தாவாக, நீங்க நாடோடி மன்னன் திரைப்படத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா வசனம் கண்ணதாசன். என்ன சிறப்பு தெரியுமா? அதுல ஒரு வசனம் அவர் எம்ஜிஆர் அறிவிப்பார், இனி இந்த நாட்டில் குடிசைகளே இருக்காது, இந்த நாட்டில் குடிசைகளே இருக்காது, எல்லாம் வீடு கட்டி கொடுத்து விடுவோம். அப்பொழுது இந்த குடிசைகளை என்ன செய்வதுன்னு எம்ஜி சக்கரபாணி கேட்பார். கொடுத்து விட வேண்டியதுதான். இதுதான் கண்ணதாசன் எழுதணும். குடிசை மாற்று வாரியம் என்கிற திட்டத்தை கலைஞர் அறிவிக்கிற பொழுது நன்றி கண்ணதாசன் என்று சொல்லி சின்ன வசனம். ஒரு திரைப்படத்துல ஒரு கவிஞர் கனவு கண்டு எழுதிய ஒரு வசன துண்டு என்ன செய்திருக்கிறது? ஒரு அரசிலே ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்னைக்கு ஆற்றோரத்தில், இதெல்லாம் முறையா இருக்கிறாங்க ஒரு சந்தேகமா இருக்கு. ஆற்றோரத்தில் எங்கெங்கயோ இன்றைக்கு கட்டடங்கள் எழும்புகின்றன கண்கூட பார்க்கணும். இலங்கையிலிருந்து வந்த நண்பரோடு ஒரு பெரிய புயல் மழை வெள்ள பொழுதிலே நான் இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வர்றார். எங்க பார்த்தாலும் தண்ணீர், அவ்வளவு பெரிய புயல் அடிக்கிறது, வெள்ளம் போகிறது. ஒவ்வொரு இடத்தையும் இந்த இடம் எது, இந்த இடம் எது, இந்த இடம் கேட்டே வந்தார். அவர் வந்து அங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர், அவர் ஏபிசிடி படிக்கிறதுக்கே லண்டனுக்கு போனவர். அவர் கேட்டார், இது என்ன ஏரியா? இது ஏரியா? இது என்ன ஏரியா? இது என்ன ஏரியா? இது ஏரியா? இப்ப நாம் பார்க்கிற பொழுது தண்ணி வந்துருச்சுன்னு இவன் சத்தம் போடுறானே தவிர தண்ணீர் வரக்கூடிய இடத்துக்கு உன்னை ஏன் போக சொன்ன, உன்னை ஏன் போக சொன்ன அப்படின்னா பார்க்கிற பொழுது இந்த பிரச்சனைய அப்ப அவர் எழுதுறது, குடிசைகள் மாற வேண்டும், குடிசைகள் மாற வேண்டும், இயலாதவர்கள் ஏறாதவர்கள் இருப்பார். இப்ப அவர் கண்ணதாசன் அதை ஒரு சின்ன வசன தூண்டுல எழுதி காட்டுகிறார். ஒரு சின்ன காட்சி தான் பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கத்திற்கு திட்டத்தை வகுத்து தரக்கூடிய அளவுக்கு கவிஞன் எழுதிய கவிதை கூட இல்லை, அவன் எழுதிய உரைநடை துண்டு கூட
கூடியதாக இருந்திருக்கிறதுனா ஒரு வசனகர்த்தாவாக, ஒரு நாடகாசிரியனாக, இல்லையா, ஒரு உரைநடை ஆசிரியனாக. அந்த உரைநடை என்பது அவ்வளவு செப்பு மொழிகள்னு ஒரு தொகுப்பு உண்டு. கண்ணதாசன் மாத இதழில் அவர் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும்னா ஆங்கிலத்தில் கொட்டேஷன்ஸ், மேற்கோள்கள் என்று சொல்வார்கள். அது மாதிரி செப்பு மொழிகள், ஏன்னா அது இவர் செப்பக்கூடிய மொழி. செப்பு மொழிகள்னா ஒரு உலோகத்துல செதுக்கி வைத்திருக்கிற மாதிரி. இப்ப நான் பிறந்த சின்னமனூர்ல இருந்து ஒரு ஏடு கிடைத்தது, செப்பேடு, இல்லையா? அந்த செப்பேட்டுல தமிழ்ச்சங்கம் இருந்ததுன்னு அன்னைக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கேன். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி தமிழ்ச்சங்கம். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த சில வரலாற்று மூதறிஞர்கள் எல்லாம் சங்கம்னு ஒன்னே இருந்தது கிடையாது என்று வாதிட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாயில் அடிக்கிறது மாதிரி இந்த செப்பேடு கிடைத்தது. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி தமிழ்ச்சங்கம் இன்னைக்கு லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கிற தங்கத்தை மீட்டுக் கொண்டு வருகிற ஒன்றிய அரசு இத்தகைய வரலாற்று ஆவணமான செப்பேடுகளையும் மீட்டுக் கொண்டு வர வேண்டும். இந்த குரல் எழுப்பப்படும். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு வழக்கும் இவ்வளவு பெரிய வாதமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதற்கு ஒரு தீர்வு சொல்லுவது மாதிரி கருத்துக்களை அது மின்னல் துண்டு வார்த்தைகள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எதை பத்தி கவலைப்பட மாட்டார். தாக்குற பொழுதும் சரி, தூக்குற பொழுதும் சரி அவர் பாராட்டுவார். ரொம்ப அழகான சந்த பாடல்களை எல்லாம் அவர் பாடி காட்டினார்கள். தனிப்பாடல்களில் பல பேர் மேடைகள் சொல்லுவதே இல்லை. கண்ணதாசன் பாட்டை பாடுவது ஒரு அழகுன்னா சந்த பாட்டை அந்த சந்த இசை ஒழுங்கோடு நீங்கள் படித்தாலேயே அது எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நான் நேரில் பார்த்த காட்சி ஜார்ஜ் ஹார்ட்னு சொல்லிட்டு 2010 முதல் செம்மொழி விருது கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் ஜார்ஜ் ஹார்ட்டுக்கு வழங்கினார். நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஏன்னா ஏறத்தாழ 75 வயதிலே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு அவர் தமிழ் படிப்பதற்காக வருகிறார். 75 வயசுல அங்க போன 65 மொழிகளுக்குள்ள துறையினுடைய தலைவர். பெர்க்லின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல 65 மொழிப்புலத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஹார்ட் தமிழுக்கு இருக்கக்கூடிய செம்மொழியா அந்த முத்திரை சிறப்பு. அதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு இணையத்தில் இன்றைக்கும் போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். தமிழ் பெண்ணைத்தான் திருமணம் செய்திருக்கிறார். அந்த அம்மா மணப்பெண்ணா போனதுதான், இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. ஏன்னா விமானத்துல போறதுக்கு அவ்வளவு பயமா. அந்த அம்மையாரும் பார்த்தேன். அவ்வளவு முதிய வயதிலே தமிழ் படிக்க வேண்டும் என்று தோன்றி இன்னைக்கு தமிழ் துறை தலைவர் போட்ட 65 மொழிகளுடைய துறை தலைவராக இருக்கிறார். பார்க்க நான் போகிற பொழுது ஒரு நல்ல குளிர்காலம். எந்த அளவுக்கு குளிர்னா வாட்டர்னு டைப் பண்ண ஐஸ்னு விழுது. நீங்க கட்டச்சேரியில போய் தண்ணீர் அடிச்சா பனி கட்டின்னு விழுது. அப்படின்னா எவ்வளவு கடுமையான பனி இருக்க வேண்டும்ங்கிறத நினைத்துப்பாரு. அவரை பார்க்க போயிருந்தேன். நல்ல குளிர், அதுவும் அமெரிக்க குளிர். ஏற்றாம உட்கார்ந்துருக்காரு. நல்லா கண்ணாடிக்குள்ள தெரியுது. இது ஓரத்துல ஒரு நீளமான ஹால் ஒண்ணு இருக்கு. ஒரு நீளமான அங்க பார்த்தனா நான் போன நேரத்தில் ஐயா என்னை அங்கேயே பார்த்துட்டாரு. ஏன்னா முன்னாள் நிகழ்ச்சியில் என்னை பார்த்தா நாளைக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேன். எங்க பார்த்து கையெழுத்து கும்பிட்டு அவர் அந்த கதவை திறந்து வெளியே வரணும். நான் இங்க வர்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பனி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பக்கத்தில் இருந்த அந்த பெரிய நீளமான அந்த அறையினுடைய கதவு கொஞ்சம் திறந்தது. உள்ளே இருந்து என் காதுகளில் ஒலி விழுந்தது. என்ன ஒளி விழுதுன்னா, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண வித்து குருவர என ஒத்து பரிவரவள பெருமாளைங்கிற அருணகிரியாருடைய சந்தப்பாடல் என் காதில் விழுது. நான் பார்க்கிறேன் எல்லாம் 5 வயது 6 வயதுக்கு உட்பட்ட அமெரிக்க குழந்தைகள், தாய்ப்பாலில் கழுவப்பட்ட தங்க நிலாவை போல இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்கே அருணகிரியாருடைய சந்த பாடல்களை ஒலித்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு வியப்பாக இருந்தது. நம்மால் மொழிப்போர் நடந்த மதுரையிலேயே நாங்கள் தமிழ் படிக்க மாட்டேன் என்று மாணவர்கள் ஊரிடம் போனார்.
அதே ஏன்னா அந்த ஊரோட தமிழ் வேண்டும், மொழி வேண்டாம், ஆதிக்கம் வேண்டாம்னு எந்த ஏறத்தாழ ஒரு 100-120 மாணவர்கள் அந்த வடக்கு மாசு வீதியில் வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டு கொல்லப்பட்டார்களோ. ஏன்னா 65 போராட்டத்தை நடத்திய களத்தில் இருந்தவன் நான் ஒரு சாட்சி. நீதியரசர் இங்கே இருக்கிறார், நான் ஒரு சாட்சி. நான் சொல்கிறேன், அப்படி மாணவர்கள் இட்டு கீழே விழுந்து சதைகள் துண்டு துண்டாக்கப்பட்டு கீழே விழுந்த பொழுதும் ஒருத்தன் கூட அம்மான்னு அலறல, அம்மான்னு அலறல இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மொழி போர்க்களம் நடந்த அதே மதுரையில, சங்க வைத்த மதுரையில தமிழ் படிக்க மாட்டோம் என்று மாணவர்கள்